हरे कृष्ण। ओम नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयम् उदीरयेत्। नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवतसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी। मुखं करोति वाचालं पङ्गुं लङ्कायते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्य ईश्वरं। हरे कृष्णा. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 8 அத்தியாயம் 17 பரமபுருஷ பகவான் ஆதித்தியின் புதல்வராக தோன்ற சம்மதித்தல் என்னும் தலைப்பில் பதம் 23. சோ அதித்யாம் வீரியம் ஆதத்த தபசா சிர சம்பிருத்தம் சமாஹித மனாராஜன் தாருணி அக்னிம் யதா அனிலக. வேர்ட் பை வேர்ட் மீனிங். கஸ்யபர் அதித்யாம் அதித்திக்குள் வீரியத்தை ஆதத்த வைத்தார், தபசா தவத்தினால், சிரசிம்பிருத்தம் பல ஆண்டுகளாக காப்பாற்றி வைத்திருந்த, சமாஹித மனா பரமபுருஷ பகவானுடைய சமாதியில் முழுமையாக ஆழ்ந்து, ராஜனே தாருணி விறகில் உள்ள, அக்னிம் நெருப்பு போல, யதா போல, அனில காற்று. டிரான்ஸ்லேஷன். ராஜனே, காற்று இரு மரங்களுக்கிடையில் உராய்வை ஏற்படுத்தி நெருப்பை உண்டாக்குகிறது. அதைப்போலவே பரமபுருஷ பகவானில் தமது உன்னதமான நிலையை முற்றிலும் ஆழ்த்திவிட்டவரான கஷ்யப முனிவர் தனது வீரியத்தை அதித்தியின் கருவிற்கு மாற்றினார். பர்பட் பை ஷில பிரபாத். ஜெய் ஷில பிரபாத். காற்றால் அலைக்கழிக்கப்பட்ட இரு மரங்கள் ஒன்றோடொன்று உராயும் போது காட்டுத்தீ ஒன்று ஆரம்பிக்கிறது. ஆனால் உண்மையில் நெருப்பு மரத்திற்கோ அல்லது காற்றுக்கோ சொந்தமானது அல்ல. அவ்விரண்டிலும் இருந்து அது எப்போதும் மாறுபட்டதாகவே இருக்கிறது. அதுபோலவே இங்கு அதிதியினுடனான கஷ்யப முனிவரின் சேர்க்கை சாதாரண மனிதர்களின் உடலுறவை போன்றதல்ல என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். உடலுறவின் போது மனிதனால் சுரக்கச் செய்யும் விந்துவுக்கும் பரமபுருஷ பகவானுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அத்தகைய பௌதீக சேர்க்கையிலிருந்து அவர் எப்போதும் பூரணமாக விடுபட்டு இருக்கிறார். ஸ்ரீமத் பகவத்கீதையில் 9ஆம் அத்தியாயம் 29வது பதத்தில் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் பின்வருமாறு கூறுகிறார். சமோகம் சர்வ பூதேஷு, அதாவது எல்லா ஜீவன்களிடத்தும் நான் சமமாக இருக்கிறேன் என்பதே மேற்கூறிய பகவத்கீதை ஸ்லோகத்தின் பொருள். ஆனாலும் பக்தர்களை காப்பதற்காகவும் கலகம் செய்பவர்களான அசுரர்களை கொல்வதற்காகவும் அதித்தியின் கருவிற்குள் பகவான் புகுந்தார். எனவே இது பகவானின் உன்னதமான ஒரு லீலையாகும். இதை நாம் தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. ஆண் பெண் உடலுறவினால் ஒரு சாதாரண குழந்தை பிறப்பதைப் போலத்தான் பகவானும் அதித்தியின் மகனாக பிறந்தார் என்று ஒருவர் நினைக்கக்கூடாது. விவாதத்திற்குரிய இந்த காலத்தில் வாழ்வின் உற்பத்தி ஸ்தானத்தை பற்றி விளக்குவதும் கூட பொருத்தமாக இருக்கும். ஜீவராசியின் உயிர் சக்தியான ஆத்மா மனிதனின் ஆண் பெண் விந்துக்களிலிருந்து வேறுபட்டது ஆகும். பந்தப்பட்ட ஆத்மாவுக்கு ஆண் பெண் விந்துக்களுடன் எந்தவிதமான சம்பந்தமும் இல்லை என்றாலும் அதன் செயலின் காரணத்தால் அதற்கேற்ற சூழ்நிலையில் அது வைக்கப்படுகிறது. கர்மனா தெய்வ நேத்ரேன. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 8 அத்தியாயம் 17 பரமபுருஷ பகவான் அதித்தியின் புதல்வராக தோன்ற சம்மதித்தல் என்னும் தலைப்பில் பதம் 23 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை அடுத்த ஆடியோவிலும் தொடரும். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவுக்கு ஜெய், பிரபுபாதுக்கு ஜெய். ஹரி போல்.